விட முடியாமல் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்னாலேயே இல்லை அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க உடம்பு ஏற்றுக்க முடியாமல் இறந்துச்சா அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்க முடியல. இது முறையான இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுனா மட்டும்தான் இது கண்டுபிடிக்க முடியும். மீதி ஹாஸ்பிட்டலே இருந்து இறந்தவங்களை இந்த கணக்கில் சேர்த்துட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது. முழுசாக இவங்க தான் அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி இவங்க தான் இதுக்கு காரணம், அவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது. சிசிடிவி கேமரா ஆராய்ஞ்சு எடுத்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமேல் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். வந்ததுக்கப்புறம் யார் குற்றவாளியோ அவங்க இதுக்கு மேலே இந்த அரசியலுக்குள்ளேயே வராத அளவுக்கு பண்ணினா மட்டும்தான் இந்த அரசியல் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அது வரைக்கும் விஜய் குற்றம் சொல்கிறது, ஒவ்வொரு கட்சிக்காரங்களையும் குற்றம் சொல்கிறது. இந்த ஒருத்தர் சொன்னார் பாருங்க, 12 மணிக்கு வர வேண்டியது 7:30 வந்ததுனால தான் இந்த குற்றம் நடந்துச்சு அப்படின்னு. உண்மையிலே எல்லா அரசியல்வாதிகளும் சொன்ன டைமுக்கு வந்திருக்காங்களா? நல்ல யோசனை பண்ணுங்க. எத்தனை அரசியல்வாதிகள் நாங்கள் எத்தனை தடவை பார்த்துட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பார்க்குறோம்ல. 8 மணிக்கு வர்றாங்கன்னா நைட்டு 11 மணிக்கு வருவாங்க. ஏன் இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறாருல நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன், அவர் ஆத்தூர் பிரிவுக்கு வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு, ஏன்னா அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது. 8 மணிக்கு வர்றோம் அப்படின்னா அவங்க எல்லா பக்கம் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது நைட்டு 11 மணி கூட ஆகும். 10 மணியோட எலெக்ஷன் இது முடியுது, அதுக்கு மேலே பிரச்சாரம் முடியாது அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து கையை காமிச்சிட்டு போவாங்களே தவிர அதுக்காக நான் சொன்ன டைமுக்கு நீ வரல அப்படின்னு சொல்லி யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. விஜய் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டாரு. ரவுண்டானாவிலேருந்து